நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது படையப்பா ஜோதிட யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடம், ஆன்மீகம், வாஸ்து சாஸ்திரம் சார்ந்த பதிவுகள் நம்ம சேனல்ல ஒளிபரப்பாகும். கருத்து பயன்பெறுங்கள். நமது சேனலை முகமுறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய முழு ஆதரவை நமக்கு பாருங்கள். இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னா 2026 குரு பயிற்சியினுடைய பலன்களை பார்க்க போறோம். இப்போ பார்க்கக்கூடிய ராசின்னு பார்க்கும்போது மிதுன ராசிக்காரர்களுடைய எப்படி இந்த குரு பகவான் ஜென்ம ராசியில் இருந்தார் இந்த ஒரு வருட காலங்கள். இப்போ பாத்தீங்கன்னா ஜென்ம ராசி விட்டு ராசிக்கு 2ஆம் இடமான கடகத்திற்கு போய் உச்சம் பெற்று மிதுன ராசிக்காரர்கள் என்ன விதமான அனுப்பி செய்யப்படாத பத்தி தான் இந்த காணொலி பார்க்க போறோம். 2ஆம் இடம் என்பது பார்க்கும்போது தனஸ்தானம், வாக்கு குடும்பஸ்தானம் சொல்லுவோம். தனம்னு கேட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா வரக்கூடிய பண வரவை கொடுக்கக்கூடியது. ஏற்கனவே பினான்சியல் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிருப்பீங்க. இந்த குரு பயிற்சி 2ஆம் இடத்துல வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே வராத பணம், நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க, இந்த பணம் வராதுன்னு நினைச்சிட்டு அந்த பணம் உங்களுக்கு திரும்ப வரும். அதே போல பாத்தீங்கன்னா நிதி நெருக்கடியில இருந்துட்டு உங்களுக்கு பண வரவு மேம்படும். தொழில் ஸ்தானம் கொஞ்சம் விருத்தியாகும். அதுக்கடுத்த நிலையை பார்க்கும்போது பேச்சு, வாக்குஸ்தானம் சொல்ற பாத்தீங்கன்னா உங்களுடைய பேச்சுக்கு சமூகத்துல நிறைய அங்கீகாரங்கள் கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த சினிமா துறையில உள்ளவங்க, அதே மாதிரி சோசியல் மீடியால உள்ளவங்க, மறுபடியும் இந்த யூடியூப் வச்சிருக்கவங்களுடைய அந்த பேச்சுல பாத்தீங்கன்னா நல்ல பீக்ல போயிட்டு அவங்க நல்ல ட்ரெண்டிங் ஆகி பாத்தீங்கன்னா நல்ல வருமானத்துக்கு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதுக்கடுத்த நிலையில் பாத்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமை. இந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய சண்டை சச்சரவா கணவன் மனைவிகள் நிறைய ஓடிட்டு இருந்திருக்கும். இன்னொரு விஷயம்னா ஒரு சிலர் என்னடா வாழ்க்கை நம்ம டைவர்ஸே பண்ணிடலாம்னு நினைக்கக்கூடியவங்க கூட இந்த ஒரு குரு பயிற்சி மாற்றத்தை கொடுத்து ரெண்டுமே இணங்கி வாழக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புல இருக்கு. இது ஒரு சிம்பிளான ஒரு பதிவு தான். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா இப்பதான் முறையா பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய முழு ஆதரவு தாருங்க. அதுக்கடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன பரிகாரம் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா முதியோர்கள், இந்த ஊனமுற்றோர்கள், உடல்ல சரியில்லாம வயோதிகத்துல இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா உணவு அன்னதானம் செய்யலாம். அதுக்கடுத்த நிலையை பாத்தீங்கன்னா வீட்டுல கூடிய அம்மா அப்பா காலில் ஆசீர்வாதம் வாங்கலாம். அதுக்கடுத்த நிலையை பார்க்கும்போது படிக்க முடியாம நிறைய குழந்தைகள் நிறைய இருப்பாங்க, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கல்வி உதவி செய்யலாம், செஞ்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கடுத்த நிலை என்ன பரிகாரம் பார்த்தோம். இப்போ பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா 6 டீல பாத்தீங்கன்னா குருவரர், இந்த குருவரில் பாத்தீங்கன்னா ஒரு 16 அகல் விளக்கு ஏற்றி வீட்டுல சாமி ரூம் வச்சு பூஜை பண்ணி சாமி ரூம் நல்லா இருக்கும். அதை பண்ண முடியாதவங்க வேலைக்கு வெளியே போறோம்னு நினைக்கிறோம். உங்களுக்கு முடிஞ்சது வியாழக்கிழமை இரவு பொழுதுல பாத்தீங்கன்னா இறங்கு பொழுதுக்கு மேல எப்போ முடியுமோ அதுல ஒரு 16 விளக்கு ஏற்றி தட்சிணாமூர்த்தி வழிபாடு செஞ்சீங்கன்னா இன்னும் எல்லா விதமான விஷயங்கள்லையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நாளைக்கு வேறொரு ஆன்மீக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.